திமுக தலைவர் மு கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி, தயாநிதிமாறன் எம்பி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அவர் ஆண்டும் வாழ்ந்த ஆண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டும் கலைஞர் ஆண்டு. விழுந்து கிடந்த தமிழ் சமுதாயத்திற்கு விடிவெள்ளியாய் தோன்றி வாழும் காலத்தில் ஒளி பெறும் உதயசூரியனாய் வாழ்ந்து நிறைந்து பிறகும் அவர் ஆண்டும். பின்னர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட அதனை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து கருணாநிதி குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் கருணாநிதியின் குறும்படத்தையும் பார்த்து ரசித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசின் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் 3 தொகுதிகளையும் வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து கோடம்பாக்கத்தில் முரசொலி அலுவலகத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கும் முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் கருணாநிதி குறித்த குறும்படத்தையும் பார்த்தார். உருவாக்கப்பட்ட முரசொலி முத்தமிழறிஞர் கலைஞரை வாழ்த்துகிறது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் கருணாநிதி சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.